தஞ்சையில் டாஸ்மாக் கடையில் மாமனை தாக்கியவர்களை தட்டி கேட்ட இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. யார் முதலில் மதுபானம் வாங்குவது என்ற தகராறில் ஓர் உயிர் பறிபோனதன் பகீர் பின்னணி என்ன? தஞ்சை மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரகு. இவர் ஞாயிற்றுக்கிழமையன்று மணக்கரம்பை புறவழிச்சாலையில் உள்ள மதுபானக் கடையில் மது வாங்க சென்றுள்ளார். மது வாங்க காத்திருந்த போது அங்கு வந்த கும்பல் முதலில் மதுபானம் வாங்க முயற்சி செய்துள்ளது. அதற்கு தான் நின்று கொண்டிருக்கும் போது அதற்கும் முன்பு நீங்கள் எப்படி மதுபானம் வாங்குவீர்கள் என்று கேட்டு ரகு வாக்குவாதம் செய்துள்ளார். அதில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ரகுவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனது உறவினரான விஜய் என்பவரை தொலைபேசியில் அழைத்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த விஜய் தனது மாமனை தாக்கிய இளைஞர்களை தட்டி கேட்டுள்ளார். இதனால் இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு கட்டி புரண்டுள்ளன. அப்போது அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து விஜயை சரமாரியாக குத்தி உள்ளன. இதில் பலத்த காயமடைந்த விஜய் இரத்த வெள்ளத்தில் சரிந்து நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த நடுக்காவேரி காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எங்க அண்ணன் பார்த்து கூப்பிட்டு ஏங்க மச்சாங்க நிக்கிறீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு. நீங்க போங்க, பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரவங்க போயிருந்திருக்காங்க. அவன் உடனே என்ன சார் பண்ணிட்டா, ஏதோ கஞ்சா குடிச்சிருந்தானா என்னவோ குடிச்சிருந்தானா, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அவன் வச்சிருந்த பாட்டிலால எங்களை வெட்டிட்டான். வெட்டினோடனே பின்னாடி அடிச்சோன்னே அவங்களுக்கு பின்னாடி இருந்து ரத்தம் வரவும் அப்படியே கால் ரெண்டும் பின்னி அப்படியே எங்களை கத்தியால ஒரே ஒரு குத்து குத்திட்டான் சார். அதுலேயே என்னோட வீட்டுக்கார உயிர் நின்று போயிருச்சு சார். மேலும் இளைஞர் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அத்துடன் டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட பிரச்சனையால் தான் இளைஞர் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணங்களிலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இதே மணக்கரம்பை புறவழிச்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அங்கு போதை ஆசாமிகள் அடிக்கடி மோதலில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் 25 வயதான இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனால் உடனடியாக டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.